ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் பிஓ எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஓ எக்ஸாம் ஸோ எல்லாருமே நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க. தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக இந்த 2025 போஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸாம் டேட், அதுக்கான சிலபஸ் என்ன சார், சிலபஸை எப்படி நம்மளால் ஃபாலோ பண்ணால் எந்தெந்த யூனிட்டுக்கு நம்ம ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ண முடியும். தென் நியூ ஏஜ் லிமிட் என்ன, ஸோ நிறைய டீச்சர்ஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சார், நான் பிஎட் முடிச்சிருக்கேன் சார், நான் பிஜி முடிச்சிருக்கேன் சார், நான் இந்த டிகிரி பண்ணியிருக்கேன் சார், பிஏ பண்ணியிருக்கேன் சார், காமர்ஸ் பண்ணியிருக்கேன் சார், எக்கனாமிக்ஸில் பிஎட் பண்ணியிருக்கேன் சார், நான் யார் எலிஜிபிள், இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப கம்மியான கட் ஆஃப் மார்க் எடுத்தாலே போஸ்டிங் அப்படிங்கிறது ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்குலாம் போஸ்டிங் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. ஸோ அதனால் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கம்மியான சிலபஸ் தான். ஆல் சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கு நிறைய டீச்சர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட்டுமே இதில் படிக்க போகிறீங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 2025 உங்களால் இந்த பிஓ எக்ஸாமில் கிளியர் பண்ணி போஸ்டிங் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வாங்க முடியும். இது டேரக்ட் போஸ்டிங் தான். இதில் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த எக்ஸாமில் டேரக்ட் ரெக்யர்மெண்ட், இதில் கட் ஆஃப் ஃபேஸஸில் மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா டேரக்ட் போஸ்டிங் தான் உங்களுக்கு. இல்லை டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க தான் அந்த எக்ஸாமை எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. ஸோ நோ நீட் ஃபார் டெட்டு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு டெட் அப்படிங்கிறது தேவையில்லை. ஒன்லி நீங்கள் டிகிரி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் வைஸ் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் ஏஜ் லிமிட் என்ன சார், ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா சார் அப்படின்லாம் கேட்குறீங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. அதனால் நீங்களும் இந்த இயரில் ஒரு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே 2025 கண்டிப்பாக உங்களால் அரசு பணி அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த பிஓ எக்ஸாமுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் நம்மளோட அகாடமியில் பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் அகாடமி டெஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 100+ மார்க் அப்படிங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு கட் ஆஃப் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 100+ மார்க் எடுத்தாலே 100% போஸ்டிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 106க்கே ஜென்ரல் 10லேயே சிவி அப்படிங்கிறது ஸோ கிடச்சிது. ஜென்ரல் 10 106ல். ஸோ ஒரு லாஸ்ட் சிவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78, 86, 78 வரைக்கும் கிடச்சிருக்குது. பட் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. இந்த எக்ஸாமை மட்டும் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் இன்னொரு டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் சார் அப்படிலாம் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. பட் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. கண்டிப்பாக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு டெட் எக்ஸாம் நோ நீட், தேவையில்லை. டேரக்ட் போஸ்டிங் தான். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரக்ட் போஸ்டிங் நீங்கள் வாங்க முடியும். டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த இயரில் வரத்தான் போகுது. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஸோ படிக்கிறவங்க ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க. ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் யாரும் ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ண வேண்டாம். பட் அதுக்கு முன்னால் இந்த பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு போஸ்டிங். டேரக்ட் போஸ்டிங், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். அதனால் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால் ஆல் சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அவைலபிளாக இருக்குது. வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் சார், நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் சார், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் சார், நான் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் சார், எனக்கு ஒரு டெஸ்ட் பேஜஸ் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாபை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான்
படித்தா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து எக்கனாமிக் வரையில் ரொம்ப வீக் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஜாப் போயிட்டு கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணக்கூடிய மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய எக்ஸாம். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் PDF மோடில் ரிசீவ் ஆகும். நீங்கள் ஜாப் போயிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டே டைமில் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் டைம் கூட அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எழுதிக்கலாம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் எழுதிக்கலாம். அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஈவினிங் வந்து கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகிடும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதனால் டெஸ்ட் ஷெடியூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 2025 BO எக்ஸாமில் கண்டிப்பாக போஸ்டிங் அப்படிங்கிற வந்து 100% வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாயிடும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா 40 ஏஜ் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். 17-20-25 40 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த BO எக்ஸாமுக்கு வந்து எழுதிக்கலாம். அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 45 வரைக்கும் எழுதிக்கலாம். BC, MBC, SC, ST அந்த மாதிரி அதர் கேட்டகரியில் வர்ற எல்லாருமே நீங்கள் 45 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். 17-20-25 ஜென்ரல் கேட்டகரி 40 ஏஜ் லிமிட், அதர் கேட்டகரியில் வர்ற எல்லாருமே நீங்கள் 45 வரைக்கும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து பிஎட் பண்ணியிருந்தா UG வித் பிஎட் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 9 சப்ஜெக்ட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, ஜியோகிராஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த 9 சப்ஜெக்டில் நீங்கள் வந்து டிகிரி வித் பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த BO எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். டிகிரி வித் பிஎட் எலிஜிபிள் தான். டெட்டு வந்து இதுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. தென் பார்த்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நாட் எலிஜிபிள். தென் BE வித் பிஎட் கேண்டிடேட் வந்து நாட் எலிஜிபிள் தான். ஓகே, குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதாவது குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி அதாவது 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 10th ப்ளஸ் என்ன அப்படின்னா ஹையர் செகண்டரி, UG, டிகிரி அண்ட் பிஎட். அதாவது 10 + 2 + 3 + 2 or 1. அதாவது பிஎட் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1 இயராக இருக்குது, இப்போ 2 இயராக இருக்குது. அதாவது 2 இயர்லேயும் பண்ணியிருக்கலாம், ப்ளஸ் இல்லைன்னா 1 இயர்லேயும் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதுதான் இந்த BO எக்ஸாமுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். 9 சப்ஜெக்ட் தான். UG வித் பிஎட் வந்து எலிஜிபிள், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள். ஓகே, இப்போது சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 40% மார்க் அப்படிங்கிறது வந்து எடுக்கணும். 30% அப்படின்னா நீங்கள் 20 மார்க் வந்து கம்பல்சரி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். அந்த 20 மார்க் எடுத்து நீங்கள் எலிஜிபிள் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் பேப்பரே வேல்யூ பண்ணுவாங்க. அப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே ஆட் பண்ணி கொடுவோம். அதுவுமே நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 10th தமிழ் புக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா தான் அதுவே நம்ம 10th தமிழ் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் வைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால் டெஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கோர் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16லேருந்து 18 மார்க் கேட்குறாங்க. 16 to 18 மார்க் கேட்குறாங்க. அதில் மினிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 100+ மார்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம யூனிட் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்ருக்குறோம். தமிழ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஒரு 18 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால்
ஒரு 16 மார்க் அப்படிங்கிற வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் வராது சார், நான் என்ன சார் அப்படின்னா இது ஆப்ஷனில் வந்து விட்டுறலாம். என்ன அப்படின்னா ஃபுல்லாக விடணும் அப்படின்னு சொல்லலை. நம்ம இதுக்குன்னே ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட டெஸ்ட் கொஷின் பேப்பரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து அது யூனிட்டில் வந்து ஒரு 16 to 18 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 7 மார்க் நீங்கள் எடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 ஒரு 20 மார்க் வரைக்கும் நமக்கு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15 மார்க் எடுத்தாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 550+ சம்ஸ் வந்து எல்லாமே சால்வ் பண்ணியே இருக்கும், டெஃபினேஷனோடு இருக்கும். அது அந்த 550 சம்ஸை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டாபிக் வைஸ் தான் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், ஸோ என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் ஷெடியூலில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் சயின்ஸ், சென்ட்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு 20 மார்க் பக்கம் கேட்குறாங்க. அதில் 20ல் மினிமம் மார்க் வந்து ஒரு 15 மார்க் எடுத்தாலே நம்மளால் ஈஸியாக வந்து நல்ல மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தென் யூனிட் 5ல் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 5 and 6 அப்படிங்கிறது வந்து யூனிட் 5 வந்து ஹிஸ்ட்ரி, ஸோ நேஷ்னல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து ஒரு 24 மார்க் வரைக்கும் 20 மார்க் கேட்குறாங்க. இதில் யூனிட் 5ல் வந்து 20 மார்க்கு, யூனிட் 6ம் யூனிட் 5ம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 34 மார்க் வரையும் கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா யூனிட் 5 and 4 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட், யூனிட் 6 வந்து என்ன அப்படின்னா ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஸோ எக்கனாமிக்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் 5 and 6 சேர்ந்து என்ன அப்படின்னா ஒரு 34 மார்க் வரைக்கும் கேட்குறாங்க. இதில் ஒரு 30 மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஸோ யூனிட் 7 வரைக்கும் யூனிட் 7 அப்படிங்கிறது வந்து ஜிகே, ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபிலே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிகேலேருந்தே உங்களுக்கு ஒரு 10 மார்க் வந்து யூனிட் 7ல் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 8 மார்க் அப்படிங்கிற பார்த்தும் ஜிகேலேருந்தே கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஒரு 1 or 2 மார்க் மட்டும் கரண்ட் அஃபேர்லேருந்து வரும், மேபி வராமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர் வந்து நம்மளோட மெட்டீரியல்லையே அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபிலே மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும். அதனால் அது எதுக்குமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி அண்ட் பெடகாலஜி. ஸோ இதில் 30 மார்க் வந்து கேட்குறாங்க. நம்ம எவ்வளோ தான் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் படிச்சிருந்தாலும் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ அஸ் எ டீச்சராக ஒரு ஸ்டூடெண்டோட அப்ரோச், பிஹேவியர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தமிழ் மீடியம் தான் இதுக்குமே அவைலபிளாக இருக்குது. பட் டெஸ்ட்டு பேஜ் அண்டு ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலே ஒரு 15 மார்க் அப்படிங்கிறது நீங்கள் வந்து 30க்கு 30 எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு 50 மார்க் எடுத்தாலே ஒரு 100+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இதுதான் யூனிட் வைஸ். ஸோ எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த இதில் வந்து ஒரு 100+ மார்க் இந்த பிஓ எக்ஸாமில் எடுத்தாலே 100% வந்து ஜாப் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆனுவல் பிளான்லையுமே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, வேக்கன்சியுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நவம்பர், எக்ஸாம் மார்ச்சில். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டூரேஷன் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. அது இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் அது 100% வந்து சிலபஸ் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஏன்னா எனி டிகிரி வித் பிஎட் தான். எனி டிகிரியில் ஒரு 9 சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் வேக்கன்சி இன்னும் டஃப்பில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அசம்பிளி எலெக்ஷன் வர்றதுனால வேக்கன்சி வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதனால் இந்த 2025ல் நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்
ஸோ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.